பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் கார்த்திக் குமார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சுசித்ரா என்ன வந்து பல இன்டர்வியூஸ்ல கே அப்படின்னு ஒரு பட்டம் தீட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும், பப்ளிக்காவும் மன்னிப்பு கேட்கணும், இமெயில் மூலமாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டு இருக்காரு. இது ரொம்ப நாளா எனக்கு நான் ஸ்டாப் இந்த மாதிரி போன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப மிரட்டல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கோம், என்ன அனுப்ப மாட்டேன்ற, அப்பவே தூக்கி உள்ள போட்டிருப்போம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட்டினப்பாக்கம் எஸ்ஐ விஜயலட்சுமி மேடம். என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னா மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோடைய தாக்கம் என்ன இருக்கு? விக்கி விக்கி எழுதிருக்கேன் நான். அங்க இருந்த யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்றேன், அம்மா அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அம்மா இதுதான் அப்படின்னு. அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி குலுங்கி எழுத. கேவலம். என்ன சொன்னார் அப்படி? வேண்டாம். கார்த்திக்மார் தாவாயாலேயே என்ன பைத்தியம் சொல்லியிருக்காரு, இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கன்விக்ஷன் இருக்கு நான் பைத்தியம் அப்படின்னா, பைத்தியம் என்ன சொல்ல, என்ன பைத்தியம் இப்படி தானே பேசும். அவ வந்து பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. She was very successful in the film industry also. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. அப்படி இருக்கிற பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட உடனே ஒரு 4 நாள்ல உனக்கு தெரியாது அவளோட ஃப்ளா என்னன்னு. கார்த்திக் கிட்ட நான் இந்த மன்னிப்பு கேட்கறதோட இந்த இஷ்யூ நிப்பாட்டிட்டோம். அவர் வாழ்க்கை வாழட்டும். நான் அவர் படத்தை கலாக்கி தான் செய்வேன். as an actor I don't like him. கார்த்திக் குமாரை பொறுத்தவரையில எனக்கு ரொம்ப பெரிய நல்ல ஒப்பீனியன் வரமாட்டேங்கிறது. ஏன்னு தெரியல, எனக்கு தெரியாது அவரை பத்தி. அது ஒரு காலகட்டத்துல இந்த நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்லா சம்பாதிக்கிற பிரில்லியன்ட் கேர்ள்ஸை வந்து கட்டங்கட்டி கல்யாணம் பண்ற ஒரு விஷயம் வந்து இந்த பிராமின் பாய்ஸ், ஸ்பெஷலி பிராமின் பாய்ஸ் நடுப்புற ஆரம்பிச்சது. நான் இப்படி சொன்னேன்னா இது ஒரு பெரிய கட்டங்கட்டி பணம் சம்பாதிக்கிறது பிராமின் பாய்ஸ் பண்றாங்களா? கட்டம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, கல்யாணம் பண்றது, சம்பாதிக்கிற கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு வியாபாரமா தான் பார்க்கப்படுது. வியாபாரமா என்னத்தை பாக்குறது? என்ன இல்ல அவருடைய சொத்துக்கள் வியாபாரம் மாதிரி. நான் சௌக்கியமா இருக்கலாம். அதுதான் சுசித்ரா கார்த்திக் குமார் கல்யாணம் பண்ணிக்கிற போது வாட் வாஸ் கார்த்திக் குமார்? அவனுக்கு கார்த்திக் குமாரோட பிளஸ் வந்து அவ அப்பா அம்மா சம்பாதிச்சு சொத்து, நல்ல ஃபேமிலி, எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்தது. So he wanted one more comfortable journey through the wife. அப்படிதான் என் மனசுல படுறது. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். என்னோட என்டையர் அசஸ்மெண்ட் தப்பாவும் இருக்கலாம். ஆனா என் உள் மனசுல அந்த பிள்ளை பேர்ல நல்ல அபிப்பிராயம் வரல. இந்த குழந்தைய she was a brilliant girl. 1-2 flaws இருக்கும் எல்லாருக்கும். அதை கொண்டு செலுத்தி அழகா அவளை வந்து நல்ல ரைட், அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேற எதுவும். she was very successful then. நல்ல ரோரிங், எல்லா இடத்துலயும் பாடிட்டு இருந்தா, எல்லா இடத்துலயும் நல்லா ஜொலிச்சுட்டு இருந்தது அந்த பொண்ணு. ஆரம்பத்துல பேசும்போது சுசித்ரா அவர்கள் வந்து மிகவும் பொறாமை பிடித்தவர். பொறாமைதான் சொன்னீங்க. அவளோட பொறாமைதான். அப்படி மாறுதலா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வாட் ஐ அம் ட்ரைங் கான்டெக்ஸ்ட்ல பாருங்க. அவளோட நான் என்ன சொல்ல, இப்போ அதுதான் சொல்றேன். அவளோட ஃபிளாஸ் என்ன? பொறாமை. அதனால அவ எடுக்கிற தவறான முடிவுகள். அதை யார் கைட் பண்ணணும்? கொண்ட புருஷன். ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறவனோட மெயின் அவளோட பிளஸஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். இப்போ நீங்க அங்க டொக்கு போடுறீங்க. டொக்கு போடாமைக்கு முழுக்க முடிக்க விடுங்க. அதுக்கு அப்ப உங்க கேள்விக்கு பதில் உங்களுடைய கருத்து நீங்க சொல்லுங்க. உங்க கேள்விக்கு பதில் வந்துரும். நடுப்புற டொக்கு போட்டில்னா தான் வருது. அவ வந்து பிரில்லியன்ட் கேர்ள், நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தா. she was very successful in the film industry also. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை வேற எதுலயும் குறைச்சல் இல்லை. நடிகரா இருக்காரு. நான் இதை முடிக்கிறேன். அப்படி இருக்கிற பொண்ணை நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட உடனே ஒரு 4 நாள்ல உனக்கு தெரியாது அவளோட ஃப்ளா என்னன்னு. அதை மாத்தி அந்த குழந்தைய நல்ல வழியில கொண்டு வந்தாச்சுன்னா இருந்த 1-2 குறை, அந்த பொறாமைங்கிற அந்த ஒன்ன மாத்திரம் கத்திரிச்சு. லாட் ஆஃப் லவ் ஃப்ரம் த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் பர்டிகுலர்லி. அது வந்து அந்த குழந்தைய கம்ப்ளீட்டா மாத்தி இருக்கும். அங்க டிசப்பாயின்மெண்ட் அவளுக்கு அங்கதான் தொடங்கி இருக்குன்னு, அங்கதான் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சா தான் இப்படி இருக்கும். அப்படி இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட முடிவு. இது வெறும் கெஸ் ஒர்க் தான். நான் என்ன அவ வீட்டுல பார்த்தேனா இல்ல அவ வீட்டுல போய் பார்த்தேனா? கார்த்திக் குமார் ஆல்சோ டிட் a very massive, ஈனமான காரியம். இந்த என்னது அது
வாட் வாஸ் ஹிஸ் ஜாப்? என்ன காமெடிப்பா? ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி. இந்த ஸ்டாண்டப் காமெடி எடுத்துன்னு போய் யூஎஸ் முழுக்க சின்மையை வச்சு எத்தனை கேவலம் பண்ணிருக்காரு தெரியுமா அந்த பையன்? ஏதாவது கேவலத்தோட உச்சகட்டம். ஏண்டா உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையாடாப்பா மவராசா? உனக்கு ஸ்டாண்டப் காமெடிக்கு சப்ஜெக்டே கிடைக்கலையா? என்ன கேவலம் பண்ணாரு அதை சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், வேண்டாம் சார். இந்த ஒரு வார்த்தை என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு சென்டென்ஸ் சொன்னா மூடின முத்து பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதோடைய தாக்கம் என்ன இருக்கு? விக்கி விக்கி எழுதிருக்கேன் நான். அங்க இருந்த யூஎஸ்ல இருந்து போன் பண்ணி சொல்ற அம்மா, அங்க இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் தான் அம்மா இதுதான் அப்படின்னு அங்க இருந்து அப்படியே அதை வந்து ஆடியோ போட்டு காமிச்சு என்ன கேட்க, அது கேட்டு இருக்கச்சு குலுங்கி குலுங்கி எழுத. கேவலம். என்ன சொன்னார் அப்படி? வேண்டாம், ஆபாசமா வேண்டாம். ஒரு பெத்த தாய்க்கு எத்தனை நோக்காடு கொடுக்க முடியுமோ அது நீ கொடுத்த. நீ எங்க இருந்து அந்த குழந்தைய வந்து சரிப்படுத்துறது? as far as Suchitra is concerned, she is justified to have. கார்த்திக் குமாரை பத்தி இப்ப பேசும்போது நீங்களே சொல்லிட்டீங்க, அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் சரியில்லை கிடையாது. அமெரிக்கால இருந்து பேசி இருந்த போது அழுதாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவர் பின்பு ஒரு போதை கலாச்சாரமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது தெரியாது சார். அந்த போதை கலாச்சாரத்துல சின்மயி அவர்களுடைய பெயரும் சின்மயை கூட்டி சின்மயி அவர்களுடைய பெயரும் இருங்க எல்லா சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சக்சஸ் பார்ட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த பார்ட்டிக்கெல்லாம் நானும் போயிருக்கேன். நிக்கில் முருகனை கேளுங்கோ, நான் போயிருக்கேன். எல்லாத்துக்கும் சின்மயை கூட்டின்னு போயிருக்கேன். ஒரு ரவுண்டு நடக்கும். we had been very strict vegetarians. அதுலயே வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் 55 வருஷமா இந்த பூஜை புரஸ்காரம் ஹோமம் நானே பண்றவ, பெரிய உபதேசம் இருக்கிறவ. ஆனா குழந்தைக்காக சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பண்ணினாலும் என்ன சாப்பிடுவோம்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஏதோ 1-2 சாப்பிட்டுட்டு அப்படியே தேனை தொட்டியோ நீரை தொட்டியோன்னு எல்லார்ட்டையும் அழகா பேசிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துருவோம். அப்படி இருக்கிற போது தேனை தொட்டு பேசுறதெல்லாம் ஓகே மேடம். தேனை தொட்டியோ நீரை தொட்டியோ பயன்படுத்தப்பட்டது கட்டாயமா நாங்க பாக்கல சார். அந்த மாதிரிலாம் நீங்க பாக்கல. அப்ப சுசித்ரா வைக்கக்கூடிய அந்த கருத்துக்கு நீங்க எப்படி பாக்கல? அவ என்ன சொல்றா? ஒரு 11 மணிக்கு மேல செகண்ட் லேப்ல அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்ற. நீ ஏன் அந்த செகண்ட் லேப்க்கு இருக்க? யூ ஆர் அ சிங்கர். நாங்கெல்லாம் எந்த அளவுல முடியுமோ அந்த அளவோட நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படி இருந்தா நம்ம பாத்துருப்போமா? நீ எதுக்கு அங்க போற? இதெல்லாமே இருக்கட்டும். சின்மய் வந்தாச்சு, சுசித்ரா, கார்த்திக், இவா 2 பேரும் பண்ணிருக்கிற அட்டகாசம், இவா எல்லாருமே சேர்ந்து இந்த கல்ச்சர், இத நான் தெரியா சொல்றேன். ஈஸியா இருக்கு போக வேண்டியது. எல்லாரும் சுஷிலமா போனாளா, சித்ராமா போனாளா, சுஜாதா போனாளா, யாரான போனாளா? ஈசிஆர்ல போய் இவா ஜாலியில ஜிம்கானா வேணுமா? அதெல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில பார்ட்டி கொடுக்க சொன்னாளா, பண்ண சொன்னாளா? சொல்லுங்க சார். எந்த பிலிம் இண்டஸ்ட்ரி வந்தது? சிங்கர் கார்த்திக் பத்தி பேசிட்டு இருக்கேன் நான். சொல்லுங்க. இதுகெல்லாம் சேர்ந்து கூத்து. அப்ப இந்த அதுல இன்னொரு 2-3 பொண்கள் வேற. அதுகெல்லாம் செட்டில், வெல் செட்டில்ட் இன் லைஃப், மேரிட் அண்ட் செட்டில்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தி நேம்ஸ். அனாவசியம். அது ஒரு இடத்துல தெளிஞ்சு பின்வாங்கி அழகா எப்படியோ அதுகள் வந்து அழகா செட்டில் ஆயிடுது லைஃப்ல. ஒரு கேள்வி கேட்பார் கிடையாது. இந்த குழந்தைய வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒருத்தரும் கிடையாதுங்கிறதுனால சுச்சியை சீரழிச்சு. போதை கலாச்சாரம் அங்க இருந்தது உண்மைதான். நிச்சயமா எனக்கு தெரியாது. நிச்சயமா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் பிலீவ் தட். போதை கலாச்சாரம் அங்க இருந்ததுங்கிறத நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒவ்வொருத்தரும் டீசென்டா இருந்தாங்க. அதாவது இரவு நேரத்துல இந்த குக்கைன் போதையை போட்டுட்டு ட்விட் போட்டுட்டு அதை சிரிச்சு விளையாடுவாங்க. சுவிட்ச் லீக்ஸ் அங்கதான் ஆரம்பமே ஆனது. நான்சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அட்டர் நான்சென்ஸ். she in her own perverted mind she did it completely. பண்ணிட்டு அப்புறம் கார்த்திக் குமார் வந்து சின்மய்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு அவ வந்து அவளை வந்து நான் டெஃபினட்டா ஐ வில் டேக் ஆக்ட். ஐ வென்ட் டு தி போலீஸ். தென் அதுக்கப்புறம் கார்த்திக் குமார் வந்து சின்மய்க்கு ஒரு மெயில் அனுப்பிச்சு அவ வந்து ஷீ இஸ் சிக், அதனால இதை வந்து இப்படியே இக்னோர் பண்ணிடும், இதுக்கு மேல இதை ஒன்றும் எடுக்காத அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு விட்டேன். இது ஒரு கம்ஃபர்டபுள் எக்ஸ்கியூஸ் இல்ல. நீங்க பண்ற அத்தனை அட்டுவழியத்தையும் பண்ணலாம். அப்புறம் ஐ எம் சிக் ஆர் மை ஒய்ஃப் இஸ் சிக் ஆர் மை மதர் இஸ் சிக் அப்படின்னு சொல்லி வெளில வந்துருவீங்களா? அது இருக்குல்ல, என்ன வேணா பண்ணலாமா? இது ஒரு கலாச்சாரமா? யாரு கேட்டா? அழகா போயிட்டு இருந்தது பிலிம் இண்டஸ்ட்ரி. நான் ஒன்னேன்னு சொல்றேன், தப்பு காரியங்கள் நடக்கிறது நிறைய. there is something called a consensual sex, there is something called a voluntary sex. இஷ்டப்பட்டு தனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி
நடக்கிற விஷயம். ஸோ பட்டினப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் கார்த்திக் குமார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சுசித்ரா என்ன வந்து பல இன்டர்வியூஸ்ல கே அப்படின்னு ஒரு பட்டம் தீட்டியிருக்காங்க. அதுக்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும், பப்ளிக்காவும் மன்னிப்பு கேட்கணும், இமெயில் மூலமாவும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டு இருக்காரு. இது ரொம்ப நாளா எனக்கு நான் ஸ்டாப் இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப மிரட்டல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கோம், என்ன அனுப்ப மாட்டேன்ற, அப்பவே தூக்கி உள்ள போட்டிருப்போம் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட்டினப்பாக்கம் SI விஜயலட்சுமி மேடம். ஸோ அவங்க பாவம், அவங்க ஏன் மென்டல் பேசி இழக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே ஒரு அப்பாலஜி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ அவங்க கேட்டுக்கிட்டது என்னன்னா, நீங்க கார்த்திக் குமார ஒரு தேவையில்லாத ஒரு பட்டம், ஒரு சமுதாயத்துல மோசமா கருதப்படுற ஒரு பட்டம் தீட்டி அவரோட கரியரையே தொழிலையே பாதிக்கப்படுற மாதிரி நீங்க ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க. அதுக்கு நீங்க பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டீங்கன்னா அவருடைய கரியர் மறுபடியும் ஓஹோன்னு போகும் அப்படின்ட்டு. ஸோ கார்த்திக் குமார் கரியர் ஓஹோன்னு போனதுக்கு நம்ம தாராளமா மன்னிப்பு கேட்கலாம். ஸோ மன்னிச்சிருங்க கார்த்திக் குமார், உங்களை கேன் சொன்னதுக்கு. இன்ஃபேக்ட் நான் அதை மாத்தி உலகத்துல ஒரே ஆம்பளை நீங்க தான் அப்படின்னு சொல்ல விரும்புறேன். லைக் அல்டிமேட் மேன் தான் கார்த்திக் குமார். சரியா? இப்ப இதனால உங்களுக்கு நிறைய படங்கள் வரணுமே அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல். ரெண்டாவது, கார்த்திக் குமாரோடைய கரியர் வீணா போனோம்னா அவரை பத்தி பல விமர்சனம் யூடியூப்ல அவருடைய காமெடி சைக்கிள கண்டராதியா இருக்கு அப்படின்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால நாசமா போகாத கரியர் யாருமே மதிக்காது, என்னோட இன்டர்வியூனால நாசமா போகுது அப்படின்றது கார்த்திக் குமார் எனக்கு ரொம்ப அதிகமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. திங்க் ஹி ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் ஹிஸ் செகண்ட் மேரேஜ் அண்ட் ஹிஸ் நியூ ஒய்ஃப். ஸோ மன்னிப்பு கேட்டாச்சு. இதுக்கு மேல இந்த வீடியோல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து இமெயில் ஒன்று அனுப்பணும், அதுலயும் இதே மாதிரி மன்னிச்சிருங்க மேடம், உலகத்திலேயே ஒரே சிறந்த ஆம்பளைய போய் கேம் சொல்லிட்டோம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அண்ட் ஃபைனலி ஐ வுட் லைக் டு எண்ட் வித் கார்த்திக் குமார் தாவாயாலேயே என்னை பைத்தியம் சொல்லியிருக்காரு, இன்னமும் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அவ்வளோ கன்விக்ஷன் இருக்கு நான் பைத்தியம் அப்படின்னா, பைத்தியம் என்ன சொல்லலாம், என்ன பைத்தியம் இப்படி தானே பேசும் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய மனசு பண்ணி விட்டுருக்கலாம். பட் ஒரு பைத்தியத்திட்டே மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு, அதுவும் அந்த பைத்தியத்தோட பர்த்டே அன்னைக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு எனக்காகவும். ஸோ அதுக்கு ஐயோ வேண்டாம், கார்த்திக் குமார் எனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கவே வேண்டாம். ஸோ செஞ்ச ஐயோ கார்த்திக் ஷுட் அப்பாலஜைஸ் டு ஹர்லாம் சொல்லாதீங்க. அந்த கன்றாவி வேற நான் கேட்கணுமா இந்த வாழ்நாள்ல? ஸோ கார்த்திக் குமார் கிட்ட நான் இந்த மன்னிப்பு கேட்கறதோட இந்த இஷ்யூ நிப்பாட்டிட்டோம். அவர் வாழ்க்கை வாழட்டும். நான் அவர் படத்தை கல்லாக்கி தான் செய்வேன். ஆஸ் அன் ஆக்டர் ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ நெவர் லைக் ஹிம். ஸோ அவரோட அடுத்த படம் வந்துச்சுன்னா அதோட விமர்சனத்துல நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு கார்த்திக் குமார் பிடிக்க போறது இல்லைன்ட்டு. நான் அந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ரிவ்யூவர் தான். ஸோ that's about it. இனிமே கார்த்திக் குமார் வந்து பைத்தியங்கள் மேல எப்படி கேஸ் போடலாம் அப்படின்னு வேணா போய் இந்தியன் லால அவருடைய லாயரோட எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். அடுத்த அப்பாலஜி வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பை பை.